அன்பு நிறை அன்பர்களுக்கு தீப ஒளியின் வாழ்த்துக்கள் சமர்ப்பணம். இன்றைய 73வது தலைப்பில் தீபாவளி கொண்டாட்டம், மகிழ்ச்சியின் கொண்டாட்டம், ஒளியின் விழா என்ற ஒரு நிகழ்வில் இந்த ஒரு ஆண்டில் தீப திருவிழா ஒளியாம் வீட்டில் ஒளியேற்றி தீபம் ஏற்றி கொண்டாடப்படுகின்ற அனைத்து விழாக்களிலும் முதன்மையான விழா இந்த தீபத் திருவிழா. தீபத் திருவிழாவினுடைய தோற்றம் மரபு. இந்த தீபத் திருவிழா நம் உள்ளத்தின் மகிழ்ச்சியும் நம் எண்ணங்களை மகிழ்ச்சியில் வெளிப்படுத்தவும், உற்றார் உறவினர்கள் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டாரோடு உறவில் வளரவும், வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டுள்ள தேசத்தில் இந்த தீபத் திருவிழாவானது பக்கத்து அண்டை நாட ஸ்ரீலங்காவிலும் தமிழகத்தில் மிக சிறப்பாகவும் இந்த தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த தீபத் திருவிழா ஒளியின் விழாவாகவும் மகிழ்ச்சியின் விழாவாகவும், பட்டாசு வெடித்து கோலங்கள் தெளித்து புத்தாடைகள் அணிந்து உணவுகள் சிறப்பு தயாரித்து இனிப்புகள் தயாரித்து அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் ஒன்றிணைவோம் என்ற ஒரு நிகழ்வாக இந்த தீபமானது, இந்த ஒளியானது நம்மை இணைக்கின்றது. நாம் தீபத் திருநாளை கொண்டாடி முடித்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு மாற்றத்தையும் வாழ்வில் பயணத்தில் ஒரு மகிழ்ச்சியையும் இந்த தீபத் திருவிழா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லங்களிலும் தீபமாகவும் ஒளியாகவும் மகிழ்ச்சியாகவும் விளங்குகின்றன. அதற்கு அடிப்படையாகத்தான் இந்த கருத்துக்கள் நம்மை பலப்படுத்துகின்றன, பலப்படுத்துகின்றன. அப்போ ஏன் இந்த தீபத் திருவிழா வந்தது என்று நாம் பார்க்கின்ற போது, இதற்கு மகாபாரதத்திலே இருக்கின்ற புராணங்களின் அடிப்படையில் ராமர் 14 ஆண்டுகள் சிறைவாசம் இருந்து தன் சீதையோடு வருகின்ற போது அயோத்தி பட்டணத்திலே அந்த மக்கள் வரவேற்று தீப ஒளி ஏற்றி வரவேற்ற ஒரு நிகழ்வு பதிவாகியிருக்கின்றது. ஆகவே வரலாற்று பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்த தீபத் திருவிழாவினுடைய அடிப்படையை 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நிகழ்வு நம் பாரம்பரியமாக கொண்டாடப்பட வருகின்றோம். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் இதை ஏற்படுத்திய நிகழ்வுகளும் அந்த புராணங்களில் இருந்துகின்ற பாரம்பரியத்தையும் நாம் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லங்களையும் மகிழ்ச்சி நாளாக, ஒரு மனிதன் படைக்கப்பட்ட பின் ஆதியிலே கடவுள் ஒளி உண்டாகுக என்று இந்த உலகத்தை படைக்கின்ற போது இந்த ஒளியினுடைய தன்மையை முதலில் வெளிப்படுத்தி இந்த இருள் சூழ்ந்த உலகில் ஒளி உண்டாகு என்று ஒளியை உண்டாக்கினார். அங்கனமே இந்த ஒளியானது மகிழ்ச்சியை, இந்த உலகத்திற்கு ஒரு பெரும் படைப்பை, வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை கூறான இந்த ஒளியை நாம் பார்க்கின்றோம். அந்த தருணத்திலே இந்த ஒளியின் தீபத் திருவிழாவிலே வாழ்த்துகளாகவும் வாட்ஸ்அப் மூலமும் நேரில் சென்றோ நாம் நம் பகிர்வுகளை அன்புகளை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதை வெளிப்பாடுதான் பட்டாசுகளாகவும் அது தீபங்களாகவும், சிறு குழந்தைகள் மத்தாப்பு குச்சியை வெற்றி சுற்றுவது, ஆனந்த சிரிப்பிலே அது கொள் என்று சிரிக்கின்ற ஒரு நிலைகளை பார்க்கின்றோம். பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி விதவிதமான பட்டாசுகளை வெடித்து அந்த சத்தத்தின் ஒளியிலே வான வேடிக்கை அளவிலே வானத்திலே வெடிந்து அவை உதிர்க்கின்ற போது மகிழ்ச்சியாக ஒளியாக கீழே விழுகின்ற நெருப்புகளை பார்க்கின்றோம். என்ன விதமான ஒரு மகிழ்ச்சியை, ஒரு துள்ளலை இந்த நேரத்திலே ஏற்படுத்துகிறது. அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த குடும்பங்களிலும் இல்லங்களிலும் இந்த சமூகத்திலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அதற்கான முன் தயாரிப்புகள் வேற நாம் செய்கின்றோம். வீட்டை சுத்தம் செய்தல், அலங்கரித்தல், ஜோடனைகளை ஒட்டுதல், இப்படி நம் இருக்கின்ற ஒரு அவயத்தை இல்லத்தை ஒரு புதுப்பித்து இந்த தீபத் திருநாளிலே தீபங்களை வரிசையாக ஏற்றி ஒளியேற்றுகிறோம். இதன் தொடக்கமாகத்தான் நம்ம எந்த விழாக்களாக இருந்தாலும் இந்த ஒளியின் மறைபொருள்களை தியானித்து
தீபத்தை அந்த குத்து விளக்கு ஏற்றி தீப ஒளி ஆராதனை முதலில் செய்கின்றோம். ஆக தீபம் என்பது ஒரு நிகழ்ச்சிக்கு தொடக்க கருப்பொருளாகவும் இருக்கிறது என்றால் அந்த நாள் தான் இந்த தீப திருவிழா நாளுக்கு முதல் அடிப்படை முகாந்தரமாக இருக்கிறது. ஆக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த தீபத்தை ஏற்றி வணங்குகின்ற ஒரு நிகழ்வு, பாரம்பரியமிக்க ஒரு நிகழ்வை நாம் சம்பிரதாயத்தின்படி ஞானமும் அறிவும் உள்ள எல்லா வல்ல சர்வ அதிகாரம் உள்ள இறைவனுக்கு நன்றி கூறும் விதம்தான் இந்த நன்றியின் விழாவாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த விழாவில் என்னுடைய அடிப்படை கூறுகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரு மெழுகுவர்த்தியோ தீபமோ ஏற்றி நாம் வெளிச்சத்தினுடைய விழாவாக அதை வெளி அடையாளமாகத்தான் இந்த பட்டாசுகளை வெடிக்கின்றோம். இன்னும் செல்ல வேண்டும் என்றால் இந்த ஒளியிலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கு நம்மோடு மட்டுமல்ல இந்த ஒளியின் விழா வீட்டில் இல்லை. நம் உறவுகள் இருக்கின்றோம். 16 வகையான உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகள், அப்பா அம்மா உறவுகள், இப்படியே அந்த 64 வகையான உறவுகள் நம்மை பின்னி பிணைந்திருந்தாலும் நம் அண்டை வீட்டாரோடு வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கின்ற இந்த தேசத்திலே இந்த தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது என்றால் இஸ்லாம் இருக்கின்றார்கள், பௌத்தர் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர் இருக்கின்றார்கள், பல சமயத்தினரும் நம் சமூகத்தில் கூடி வாடுகின்ற போது ஒவ்வொரு வீட்டிலும் தயாரித்த இனிப்புகளை பகிர்ந்து அவர்களை கைகுலுக்கி சந்தோஷத்திலே இந்த மகிழ்ச்சியை தீப திருநாளிலே பகிர்ந்து கொள்வோம். என்ன ஒரு அடையாளம்! நீர் உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி. இந்த அயலானுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு இன்பத்தை கொடுப்பதற்கான ஒரு நாளாக இந்த தீப திருவிழா இருக்கின்றது. அதை நாம் அன்பாக அனைவரிடம் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டோம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் இதற்கு மேல் சிந்தித்து அனாதை இல்லைகள், ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் சென்று அந்த பெரியோர்களுக்கு முதியவர்களுக்கான இனிப்புகள் வழங்கி ஆடைகள் வழங்கி அவர்களை ஒளியின் நிலையிலே மகிழ்ச்சியுற செய்கின்றார்கள். இதுதான் இந்த ஒளியின் தீப திருவிழாவில். அப்படி எத்தனை பேர் தனக்கு அன்பு செய்தவர்களை திரும்ப அன்பு செய்து விடுவார்கள். ஆனால் தமக்கு அன்பு செய்யாத பிற நிலையில் இருக்கின்றவர்களை, அந்த வறியவர்களை, அந்த முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களை சென்று அவர்கள் மகிழ்ச்சி பெறும் பொருட்டு அவர்களுக்கு இந்த தீப திருவிழாவை பகிர்ந்திருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இதைதான் நம்மளுடைய சத்ருகுரு சொல்லுகின்றார். ஒரு மனிதன், படைக்கப்பட்ட மனிதன், அவனுடைய பண்புகளாலும் நன்மைகளாலும் பிறரோடு பகிர்ந்து கொண்டு ஒளியின் மக்களாக, அதுதான் விவிலியத்தில் கூட ஒளியின் மக்களாக இருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகிறார். அந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி வந்துகின்ற போது கூட மோயிசன் அவர்களை இறைவன் அந்த செடியில் நெருப்பு தூணாக ஒளியின் வடிவாக காட்சியளித்து, இது புனிதமான இடம், இந்த இடத்தில் காலணி விட்டு வா என்று ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த வரலாற்று பின்னணியில் பார்க்கின்ற பொழுது 1779 சமணர்கள் இந்த தீப திருவிழாவை கொண்டாடிய பற்றிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். பௌத்தர்கள் இந்த விழாவை ஒரு தீப ஒளி விழாகவும், அவ்வூர் மக்கள் அந்த பௌத்தத்தினுடைய புத்தனுடைய ஞானம் பெற்ற போது அவர் ஏற்படுகின்ற ஒளியின் தன்மையால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை பகிர்ந்து இந்த தீப திருவிழாவை அவர்களும் பகிர்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய 12ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழகத்திலே, இந்த பாரதத்திலே இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுவதற்கான சான்றுகள் நிறைய இருக்கின்றன. இப்படி நாம் பார்க்கின்ற போது அந்த சமணர்கள் அசோகர் காலத்தில் இந்த அரசுகள் தன்னுடைய மக்களோடு இந்த தீப திருவிழா கொண்டாடிய சான்றுகள் இருக்கின்றன. விஜயநகர பேரரசை ஆண்டிய நாயக்கன்மார்கள் இந்த தீப திருவிழாவை தொடங்கி நடத்தியதும், நம்முடைய பொற்கோயில் சீக்கியர்களால் கட்டப்பட்ட கட்டுமான பணியில் இந்த தீப திருவிழாவானது தீப ஒளியேற்றி கொண்டாடப்பட்ட வரலாறாகும். இப்படி மாபெரும் வரலாற்று பின்னணிகள் மேற்கத்திய நாடுகளிலும் இந்த தீப திருவிழா கொண்டாடப்படுகின்ற மகிழ்ச்சியும் பார்க்கின்ற போது இது நீண்ட ஒரு பயணமிக்க ஒரு வரலாறு.
அதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் இதை புதுப்பித்து கொண்டு இந்த நாட்களிலே தீபாவளி திருவிழா நாட்களாக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக ஒளியின் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். உண்மையில் இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கின்ற போது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி மாகாண அரசன் பல வருடங்கள் தியானம் இருக்கின்றான். அவன் வரம் கேட்பதற்காக இப்படி தியானம் இருக்கின்ற பொழுது நம்முடைய படைப்பெல்லாம் தந்த இறைவன் பிரம்மன் என்ன வர வேண்டும் என்று காட்சியளித்து கேட்கின்றார். அப்போது அவன் கேட்கிறான், நான் சாகா வர வேண்டும் என்று கேட்கின்றார். என்னுடைய மரணம் துன்பமாக இருக்கக்கூடாது, அது நிறைவில் மகிழ்ச்சி உள்ளதாக மாற வேண்டும் என்று கேட்கின்றான். அப்படி என்றாலும் அந்த மரணம் என்னுடைய எப்படி வர வேண்டும் என்று பிரம்மன் கூறுகின்ற பொழுது, இந்த உலகத்தினுடைய விதி நியாயம், பிறந்த உயிர்கள் அனைத்தும் மறைய வேண்டும், மரணம் வர வேண்டும் என்பது விதி என்று இருக்கின்ற நிலையில் இப்படிப்பட்ட வரம் கேட்கின்றாயே என்று கேட்கின்றார். அப்படி என்றால் என் தாயின் மூலமாகத்தான் என் மரணம் வர வேண்டும் என்று அந்த நரகராசன் எப்படி உருவாகிறான் என்றால், அந்த கடம் தவம் இருந்த பின் அவன் அந்த அசுரபாரம் எடுத்து நரகராசனாக உருவார். அந்த நரகராசன் தான் இப்படிப்பட்ட வரத்தை கேட்கின்றார். ஆகவே என் தாயின் மூலமாக அந்த மரணம் அடைய வேண்டும் என்று கேட்கின்ற போது அந்த வரத்தை பிரம்மன் வழங்குகின்றார். ஆனால் அந்த வரத்தை பெற்றவன் கொடூரமாக நிலையில் தன் அசூர பலத்தால் பல பெண்டிர்களை அழைத்து துன்புறுத்துகின்றான். பல அரசவையில் இருக்கின்ற நிலைகளில் மாறுபடுகின்றான், விதிகளுக்கு மீறி மாறுபடுகின்றான். அப்போது இந்திரன் பிரம்மனிடம் சொல்லுகின்றார், இவன் கொடும் செயல்கள் அதிகரித்து விட்டது, பாவங்கள் அதிகரித்து விட, அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டது, இவனை அழிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போதுதான் அவர் பிரம்மன் என்ன நினைக்கின்றார், உருவம் எடுத்து அவனை அழிப்பதற்காக திட்டமிடுகிறார். தன்னுடைய மனைவியாகிய சத்யபாமா பூமேதேவி அவள் தாய் போன்று உருவம் எடுத்து அந்த நரகராசன் முன் ஆடுகையில் அவனை மகிழ்விக்க நடனம் ஆடுகிறார். இந்த நேரத்தினிலே நம்முடைய அந்த படைப்பின் இறைவன் என்ன சாட்டியால் அடிக்கின்றார். பிரம்மன் அடிக்கின்ற நேரத்திலே அந்த அடிப்பதை பார்த்த அந்த நரராசன் இப்படி இந்த சத்யபாமாவை அடிக்கின்ற ஒரு சூழ்நிலையை, அவன் தாயின் மறுபுறத்தில் இருக்கின்ற அந்த சத்யபாமாவை அடிக்கின்ற போது அந்த வில்லை எடுத்து அந்த பிரம்மன் மீது அம்பு எழுகின்றான். தன் கணவன் மீது அந்த அம்பை எழுகிறாள் என்பதை இவள் மார்போடு என்று தடுக்கின்றாள். அப்போது அவன் மார்பில் குத்த வருகின்ற போது அதை அம்பு எடுத்து திரும்பி நரகராசனுடைய பக்கமே அவரை தித்து கொண்டு விடுகிறான். இப்ப இந்த நிகழ்வு தன் தாய்தான் இப்படி சத்யபாமா என்ற நிலையில் பூமாதேவி இருந்திருக்கிறாள் என்ற ஒரு நிலையில் அவளும் என் மகனை கொன்று விட்டேன், ஒரு சத்தியத்தை மீட்டு விடுத்தேன் என்று கொள்கின்ற போதுதான் அவன் இறக்கின்றான். இப்படிப்பட்ட கொடும் செயல்கள் தண்டனைகள் நிறைந்த மரணம்தான் ஒரு பாவ நிலையிலிருந்து ஒரு பெரிய பழியிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான நாளாக உருவாகிறதால் பிரம்மன் எண்ணெய் தேய்த்து குளித்து இந்த நாளை மகிழ்ச்சி நாளாக போனோம். இதுதான் தீபாவளியுடைய தல வரலாறு. இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த நாளை இப்படி பாரம்பரியமாக நம்மளுடைய பேரரசர் காலத்தில் இருந்தும் சமண புத்தர்கள் மகாவீரர் அவருடைய காலத்தில் மௌரிய பேரரசு காலத்திலும் இருந்தும் இந்த விழாக்கள் 12ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து இந்த விழாக்கள் இந்த ஒரு புராணங்கள் மகாபாரத்தின் பின்னணியில் இந்த புராணங்களின் அடிப்படையில் மனித குலத்திற்கு ஒரு மீட்பு, எப்படி மனித குலத்திற்கு ஒரு மீட்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியின் விழாவாக அவர் பிறக்கின்ற போது வால் நட்சத்திரம் ஒரு ஒளியின் பிம்பமாக தோன்றி அவர் பிறப்பை அடையாளம் காட்டியதோ, அவர் ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது அவருடைய ஒளியின் வடிவாக
அந்த தீபமாக அந்த நாக்கு வடிவிலே வந்து ஒளியாக வந்ததும், அவர் ஒளியும் அடியிலே பிரகாசம் அடைகின்ற போது ஒளியினாக பிரகாசம் அடைந்ததும், அவர் உயிர்த்தெழுதுகின்ற போது ஏற்பட்ட அந்த ஒளியின் இதுவும், இப்படி பல சான்றுகள் அடிப்படையில் இந்த ஒளியானது இன்றைக்கு இறைவன்களுக்கு இந்த உலக படைப்பின் மனிதர்களுக்கு ஒரு மீட்பாக, இந்த புராணத்திலிருந்து இருளிலிருந்து ஒளியை கொண்டு வந்த இந்த பிரமன் போன்று அனைத்து மத நிலைகளிலும் இருக்கின்ற அந்த மத கோட்பாடுகளின் வழி இந்த ஒளியினுடைய நிறைவு, வாழ்வினுடைய தொடக்கம், இந்த வாழ்வில் பயணிக்கின்ற அத்தனை நிகழ்வுகளும் இந்த ஒளியின் பிறப்பிடமாக வருகிறது என்றுதான் அனைத்து கோட்பாடுகளும் நமக்கு நிறைவு செய்கின்றன. இதை உள்ளுணர்ந்து ஆய்ந்து நம்மால் படைக்கப்பட்ட இறைவன் ஒளியாக இருக்கின்றார். அந்த ஒளியின் வடிவாகத்தான் நாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்கிறோம், ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அது நம்முடைய உள்ளங்களிலும் நம்மளுடைய இல்லங்களிலும் அந்த ஒளி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது, ஒரு மகிழ்ச்சியை தூண்டுகிறது என்ற ஒரு ஆவல் தான் இந்த தீப திருவிழாவிலே கொண்டாட்டமாகவும் புத்தாடைகள் அணிந்தும் மகிழ்ச்சியும் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். கொண்டாடி இன்று நிறைவு செய்திருக்கின்றோம். ஆகவே என்ன வகையான ஒரு மாற்றத்தை ஒரு தனி மனிதனுக்கும் அந்த இல்லங்களுக்கும் அந்த சமூகத்திற்கும் இந்த ஒளியின் தீப ஒளி திருநாளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை சிந்திக்க வேண்டும். ஏதோ பட்டாசு வாங்கணும், கொளுத்தணும், நல்லா சாப்பாடு செஞ்சோம், சாப்பிட்டோம், புத்தாடைகள் அணிந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், நண்பர்களோடு மகிழ்ந்தோம் என்று இல்லாமல் சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் என்ன இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த ஒளியின் நிலையில் தீப திருவிழாவை கொண்டாடியதில் சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் என்ன என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்பதை ஒவ்வொரு சிந்தனையாளரும் ஒவ்வொருவருடைய சிந்தித்து செயல்பட இந்த நேரத்தில், அதுதான் ஒவ்வொரு மதத்திலும் அத்தகையான மாற்றங்களை தருகின்ற நாளாக. ஆகவே ஒட்டுமொத்த நாட்கள் பண்டிகைகள் 365 நாட்களிலும் விசேஷ பண்டிகைகள், விசேஷ நாள்கள் நினைவு கூறப்படுகின்றன. ஆனால் அந்த நாட்களுக்கெல்லாம் தொடக்கமாகத்தான் இந்த ஒளியின் திருவிழா. இந்த கண் இல்லை என்றால் இந்த ஒளியை நாம் பார்க்க முடியாது. இந்த ஒளி காலையில் சூரியன் உதிக்கின்ற போது ஏற்படுகின்ற வெளிச்சம், இருளை மறைத்து ஒளியை தருகின்ற அந்த வெளிச்சம் நமக்கெல்லாம் ஒரு அத்திவாரமாக அமைகிறது. அதில் தான் நடைமுறை செயல்கள். இன்று இரவிலே பலவிதமான விண்விளக்குகள், மின்சாரத்தால் உருவாக்கப்பட்ட அத்தனை ஒளிகளும் என்ன நினைக்கிறது, என்ன நடக்கிறது? நாம் ஒளியில் பிரவேசிக்கிறோம், பயணிக்கிறோம். ஆகவே அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கின்ற இந்த தீப திருவிழா ஒளி விழாவை நாம் சிந்தித்தோம், செயல்படுத்தினோம், மகிழ்ந்தோம். ஆனால் அந்த மகிழ்வு, அந்த சந்தோஷம், அந்த வெளிச்சத்தால் ஏற்படுகின்ற பாதை, ஒரு பாதை இருள் அடைந்திருக்கிறது என்றால் அந்த பாதையிலே ஒளி இருந்தால்தான், வெளிச்சம் இருந்தால்தான் அந்த பாதையிலே நாம் செல்ல முடியும். இருள் பாதையில் நடப்பதை விட வெளிச்சமுள்ள ஒரு பாதை நமக்கு பாதையை தெளிவாக்குகிறது என்பதை உணர்கிறோம். ஆகவே அன்பர்களே, இந்த ஒளியின் திருவிழாவை ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நாம் விசேஷமாக கொண்டாடி இருந்தாலும் இது பிறர் வாழ்வுக்கு என்ன ஒளியை கொடுத்திருக்கிறது, என்ன வாழ்வை கொடுக்கிறது என்பதை சிந்திப்பதற்கான இந்த பதிவை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மற்றவருடைய வாழ்வில் ஒளியேற்றுங்கள். நீங்கள் ஒளியேற்று பெற்று இல்லத்திலே உங்கள் உள்ளத்திலே சிறந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த தீப திருவிழா ஒளியானது உங்களால் நசுக்கப்பட்டவர்களுக்கும், வறுமையுற்றவர்களுக்கும், முதியோர்களுக்கும், அனாதையாக இருக்கிறவர்களுக்கும் வாழ்விலே நீங்கள் ஒளியேற்றிருக்கிறார்கள். அதுதான் இந்த தீப திருவிழாவினுடைய உண்மையான அடிப்படை அஸ்திவாரம், முகாந்தாரமாகும். உங்கள் வாழ்நாளிலே இத்தனை வயது வாழ்ந்திருக்கின்றீர்கள், வளர்ந்திருக்கின்றீர்கள், உயர்ந்திருக்கின்றீர்கள். ஆனால் உங்களை உயர்த்தி கொண்டது போல உங்களால் பரிதபிக்க பார்க்கின்ற இந்த சமூகத்தில் எத்தனையோ ஒரு இருளிலே விழுக்கின்ற மக்கள், பாதை தெரியாத மக்கள், வழி தெரியாத மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் இந்த ஒளியின் விழாவிலே ஒரு பயணமாக சிந்திப்போம். அவர்களோடு சென்று அவர்கள் மகிழ்ச்சி உற, அவர்கள் வாழ்விலே ஒரு வெளிச்சம் தர, ஒரு ஆலோசனை தர. எத்தனை மாணவர்கள் எத்தனை கல்வி பெறாமலும், அந்த கல்வியினுடைய ஒளியை பெறாமலும் இருக்கின்ற எத்தனைய
வழி தெரியாமல் இருக்கின்ற எத்தனை மக்கள், எத்தனை மாணவர்கள். அவர்களுக்கு ஆலோசனை கூறுங்கள். உங்கள் ஒளி என்பது வெளிச்சத்தில் மட்டுமல்ல, உங்கள் ஒளி அவருடைய உள்ளங்களில் வாழ்வை மாற்றக்கூடிய, வளப்படுத்தக்கூடிய செயல்களை நீங்கள் செய்திருப்பீர்களா? யோசனை பண்ண செய்ய வேண்டும். ஆகவே அத்தனை செயல்களை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து வருகின்ற தீபாவளி வரை எத்தனை பேரை அவர்கள் வாழ்விலை நீங்கள் ஒளியேற்றீர்கள்? உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தியிருக்கின்றீர்கள்? அவர்களுடைய வாழ்வுக்கு எப்படி நீங்கள் ஒளியேற்றிருக்கின்றீர்கள்? அவர்களுடைய கல்வித்தரத்தையும் அவர்கள் வாழ்க்கை பயன்பாட்டதையும் அதற்கு வளர்ச்சியாக இருக்கின்ற நிலையில் அவர்களை ஒளியேற்றிருக்கின்றீர்களா? வாழ்வை வளப்படுத்தியிருக்கிறீர்களா? ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ என்று இல்லாமல் உன் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் உன்னுடைய இறப்பு இந்த ஒளியின் மக்களாக இருக்கு. ஆகவே ஒரு ஒளியை விளக்கு தண்டின் மேல்தான் வைத்தால் அந்த வெளிச்சம் வருமே ஒழிய, அது விளக்கு தண்டின் உள்ளே வைத்து ஒரு கோடியை மூடிவிட்டால் வெளிச்சம் வராது. ஒரு மெழுகுவத்தி எரிகிறது என்றால் எரிகின்ற மெழுகுவத்தி பிற மெழுகுவத்திற்கும் ஒளியாக இருந்து அதிலிருந்து பற்ற வைத்து பல மெழுகு திரிகள் வெளிச்சத்தை கூறுகிறது. ஆகவே வெறுகும் நம்முடைய ஒரு மெழுகுவத்தாய் பிறருக்கு அந்த மெழுகுவத்திலிருந்து ஒளி கொடுக்கின்ற மொத்த மெழுகுவத்திகளாய் நாம் பயணிக்க வேண்டும். ஒரே ஒரு மெழுகுவத்தி எரிந்து கொண்டிருந்தால் அதனுடைய ஒளியும் அதனுடைய தன்மையும் விட அதன் மூலம் பல்வேறு ஒளி, அதுபோல நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஒளியின் பெற்ற வாழ்வை, ஒளியின் மேன்மையை இந்த சமூகத்திற்கும் நம் உறவுகளுக்கும் ஒளியாக வாழ வேண்டும். ஆகவே ஒளியை என்பதை விட இந்த மகிழ்ச்சி வேறு எதுவும் அல்ல. இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த ஒளி விழா. ஆகவே நீங்கள் ஒளியாக இருங்கள், நீங்கள் உப்பாயிருங்கள், பிறருக்கு வெளிச்சத்தாயிருங்கள். இந்த விழா உங்களை மகிழ்வித்தது போல பிறரையும் மகிழ்வுங்கள் என்பதுதான் மத கோட்பாடுகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன, படிப்பிக்கின்றன. ஆகவே இந்த விழாக்களுக்கெல்லாம், பண்டிகைகளுக்கெல்லாம் முதல் பண்டிகையாக நம்மளுடைய ஒளியின் விழாவாக தீப திருவிழா கொண்டாடுகிறது என்றால், அன்றைய காலத்தோட்டத்திலே மகாபாரதத்திலிருந்து பலவித அரசுகள், பேரரசுகள் எல்லாம் இதை நினைவு கூர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு பாரம்பரியம் எதிர்க்கத்தான் மக்கள் மாமனிதர்களாக பயணிக்க வேண்டும், ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். இருளிலிருந்து இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நேர்ந்தாலும் நான் நடைப்பயணத்தை ஒளியில் செல்ல வேண்டும். ஆகவே இத்தகைய நிலையில் ஒளியாமிரையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாம் நிறையே வாராய் என்ற அந்த ஒளி அழகான ஒரு பாடல் தத்துவம் இருக்கிறது. அப்போ ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சிலே பகிர்வாய் என்று நம் படைப்புக்கெல்லாம் இறைவன் ஒளியாக இருக்கின்றார். நாம் அந்த ஒளியினுடைய ரகசியத்தையும் அந்த ஆன்மீக பயணத்தையும் இந்த தீபத் திருவிழாவாகிய ஒளியின் விழாவிலே இருளை அகற்றி, மாசை அகற்றி, நம்மளுடைய வீடுகளிலே அந்த வெளிச்சத்தை ஏற்றுவோம். ஜன்னலை திறந்து விடுவோம், காற்றோட்டம் உள்ளே வரட்டும், வெளிச்சம் உள்ளே வரட்டும். அப்போதுதான் நாம் வெளிச்சத்தின் பார்வையிலே நாம் உணர முடியும், நடக்க முடியும், வளர முடியும். அத்தகைய கருத்துக்களை எல்லாம் தான் இந்த ஒளியினாகிய தீபத் திருவிழா ஒளியின் அடையாளமாக விளக்கு ஏற்றுதலும், பறிப்பித்தலும், அல்லது பட்டாசினுடைய ஒளிகளிலே மகிழ்வித்தலும், புத்தாடைகளை சிறப்பிப்பதிலும், மற்றவர்களுக்கு வாழ்த்து செய்தியை தெரிவிப்பதிலும், நேரில் சென்றும் அட்டைகள் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக எத்தனை விழாக்களை நாம் எத்தனை முறையில் இந்த தீபத்திருவிழா கடைகளிலும், நகை கடைகளிலும், பெரிய கடைகளிலும், மளிகை கடைகள், எல்லா கடைகளிலும் செல்லுகின்றோம். நண்பர்களை பார்க்கின்றோம், உறவினர்களை பார்க்கின்றோம், சந்தோஷமாக கை குலுக்கின்றோம். ஆகவே இத்தகைய தெய்வ திருவிழா, ஒளியாம் திருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள, நமக்கு கொடுக்கின்ற முன்னோர்கள் தெரிவித்த அந்த பாரம்பரிய செய்திகளை நாமும் பின்பற்றுவோம். ஆகவே என்னுடைய 73வது தலைப்பில் இந்த ஒளியின், தீப ஒளியின் அலங்காரத்தில் வாழ்ந்து மேன்மைப்படுத்துகின்ற இந்த விழாவை
அர்த்தமுள்ள விழாவாக, மேன்மை மிக்க விழாவாக, பகிர்வு மிக்க விழாவாக, புரிந்து கொள்ளுகின்ற விழாவாக, மற்றவர்களெல்லாம் நேசிக்கின்ற ஒரு விழாவாக, தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கின்ற ஒரு அன்பு விழாவாக நாம் உணவுகளையும் சரி நம்முடைய அன்புகளையும் சரி பகிர்ந்து இருக்கின்றோம். இதில்தான் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்த நாடாக நம் பாரதத்திலே இந்த ஒளியின் விழா கொண்டாடும். இதையே பின்பற்றி இன்று மேற்கத்திய நாடுகளிலும் இப்பேற்பட்ட விழாக்கள், இந்த தீப திருவிழா விழாக்களை கொண்டாடுகின்றார்கள். என்ன பாருங்கள். ஆகவே நாம் அன்பின் ஒளியின் மக்களே சிந்திப்போம், செயல்படுவோம். பிள்ளைகளிலிருந்து வளர்ந்து வருகின்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒளியின் வழியில் தீபத்தினுடைய அந்த கருசினை இறைவன் தீபமாக ஒளியாக இருக்கின்றார். ஆகவே அந்த ஒளியினுடைய மகிழ்ச்சியை பிள்ளைகளுக்கும் சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஏன் இந்த உலகத்தில் வாழ முடியாத தவிக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் அவர்கள் வாழ்விலும் இந்த ஒளியை ஏற்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்று ஆராய்ந்து பார்த்து ஒளியின் விழாவை மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நாம் பிறரோடு பகிர்வோம் என்று இந்த ஒளியின் விழா ஆகிய தீப திருநாம் தீபாவளியிலே உங்களோடு நான் பகிர்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, அன்பாளர் பற்றாளர்களே, இத்தகைய வாழ்க்கையின் ஒளியை, நம்பிக்கையின் ஒளியை, அதாவது சாதாரணது அல்ல, அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை ஒளியை நாம் பகர்வோம். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ அறிஞர்கள், சான்றோர்கள் நாடு கடந்து வந்து கூட நமக்கு இந்த கல்வியின் ஒளியை பரப்பியிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நினைவு வர வேண்டும். ஆகவே அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியாக இருந்திருக்கின்றார்கள். நாம் பிறர் வாழ்க்கைக்கு எப்படி நாம் ஒளியாக இருக்கிறோம்? ஒரு விதத்தில் இந்த ஆசிரியர்கள் போற்றப்படுவர்கள். அந்த மாணவர்களுக்கான அந்த ஒளியை வழியை பரிணித்து வளர்க்கின்றார்கள். அவர்கள் அதே குறைந்த ஊதியத்திருந்தாலும் அவருடைய படித்த அந்த மாணவர்கள் அதிகமாக ஐடியிலே பணி செய்து ஊதியம் பெறுகின்ற ஒரு நிலை, வாழ்க்கையின் உச்சத்தை ஒளி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்திலே ஒளியின் மக்களாக, மற்றவர்களுக்கு ஒளியை கொடுப்பவர்களாக, பகிர்வுகளாக இந்த தீபாவளி பயணம் அமைந்திருக்கிறது. நம்முடைய இந்த ஒளியின் தீப திருவிழனுடைய மரபில் வழி வழியாக வந்த தொகுப்பில் இந்த மகாபாரதத்தில் இந்த நரகராசன் சாகா வரம் கேட்கின்றான். தன் தாயால் தான், ஒரு தாய் தன் பிள்ளையை கொல்ல மாட்டாள் என்ற தாகா வரத்தை கேட்கின்றான். இப்போது அவனுடைய கொடும் செயல்கள் பெண்களை சிறைபிடித்தும் கொடும் பாவிகளும் அக்கிரமங்களும் செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் இந்த நேரத்திலே பிரம்மனிடம் இந்திரன் முறைவிடுகிறார். என்ன செய்வது, இவனுடைய அக்கிரமம் அதிகமாக இருந்தது. அப்போ வரலாற்று பின்னில் கிருஷ்ணன் உடைய மனைவியாகிய சத்தியபாமா அவரும் திருமாலாக அந்த நரகாசுரனிடம் தோன்றி அவனை கண்டிக்கின்றார். அந்த சமயத்தில்தான் அந்த நரகாசுரனுடைய பூமாவதி தாய் முன்ஜென்மத்தில் அம்மாவாக இருந்தவள் இரண்டாம் ஜென்மத்தில் கிருஷ்ணனுடைய மனைவியாக சத்தியபாமாவாக இருக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அந்த நிகழ்வில் தான் அந்த சத்தியபாமா நடனம் ஆடுகின்ற பொழுது அந்த நரகராசன் அம்பு எய்கின்றான். அப்போது கிருஷ்ணதேவனுடைய மேல் பாய்கின்ற அம்மை அந்த சத்தியபாமா தாங்கி தன் இதயத்திலே தாங்கி தன் முன்புறவியாக இருக்கின்ற பூமாதேவி அந்த நரகாசனுடைய தாய் தெரியவில்லை அந்த நரகராசனுக்கு. அந்த அம்பை பிடித்து நரகராசனை குத்துகின்றார், அடித்து விடுகிறார். அப்பொழுதுதான் இந்த சண்டையினுடைய இறுதியில் தன் தாயால் மரணம் அடைந்த அந்த நரகராசன் முன்ஜென்மத்தில் இருந்த அந்த பூமாதேவி இப்போது கிருஷ்ணனுடைய மனைவியாக சத்தியபாமாவாக இருப்பதை உணர்கின்றாள். அப்போ தன் தாயால் மரணம் அடைந்த நிகழ்வை தான் கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும் என்று இந்த நரகராசன் கேட்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அருமையான வரலாறு இருக்கிறார். இத்தகைய நிகழ்வை தான் நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய செயல்களையும் நமக்கு வருகின்ற ஒரு தேர்களையும் இருளையும் போக்கி அதை மகிழ்ச்சியான விழாவாக நரகராசன் கேட்டுக்கொண்டது போல என் இறப்பு ஒரு மகிழ்ச்சியான இதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போல
அந்த இருளை போக்கி அந்த கிருஷ்ண தேவர் எப்படி அந்த நரகாசுரனை அந்த இந்திரன் வேண்டுதலுக்கு ஏற்ப அவன் சாகா வரம் பெற்றாலும் தன் தாயின் மூலமாக ஒரு முன் ஜென்மத்தில் பெற்ற தாய் இன்றைய ஜென்மத்தில் கிருஷ்ணனுடைய மனைவியாக சத்தியபாமாவாக இருந்து அந்த முன்பெற்றிருந்த தாயின் நிலை அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது என்பதை ஒரு பூர்வீக வரலாறை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த வரலாற்று பின்னணியில் பிரமன் கொடுத்த வரம், அந்த பிரமன் கொடுத்த வரத்தை அந்த நரகராசன் தவறாக பயன்படுத்தியது. அந்த வரத்தின்படியே அவன் தாயால் அவன் இறக்க வேண்டும் நிலையை உருவாவதற்கு கிருஷ்ணனுடைய 2வது அவதாரமாக வந்த சத்தியபாமா அவர்களுடைய நிலையை பார்க்கின்றோம். ஏன் இந்த வரலாற்றை நாம் சொல்லுகின்றோம் என்றால், ஒரு உண்மை வரலாறு நாம் எப்படி வாழ்ந்துகிறோம் வளர்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். இந்த விழா ஏன் கொண்டாடப்படுகிறது? 12ஆம் நூற்றாண்டிலிருந்து வரலாற்று பின்னையில் கொண்டாடப்படுகிறதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு இல்லங்களிலும் வெற்றியின் விழாகவும் மகிழ்ச்சியின் விழாகவும் இதை நீங்கள் உங்களுக்கு மட்டும் அல்ல, நீங்கள் இந்த ஒளியை மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டது போல், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல் பிறரை மகிழ்ச்சியாக இருக்க செய்யுங்கள். அதுதான் இந்த விழாவினுடைய முக்கியம். ஆகவே வறியவர்களையும் அனாதைகளையும் ஆதரவற்றவர்களையும் மகிழ்ச்சி வர செய்யுங்கள். உங்கள் மகிழ்ச்சி பிறருக்கு மகிழ்ச்சியாக வளர செய்யுங்கள். ஒளியின் பாதையாக, அது கல்வியின் பாதையாக, வளர்ச்சியின் பாதையாக, அவர்கள் வாழ்விலே ஒளியேற்றக்கூடிய பாதையாக அமைய வேண்டும் இந்த தீப திருவிழா. ஆகவே இதை அடுத்த ஆண்டு சிறப்பிக்கின்ற பொழுது நீங்கள் எத்தனை பேருக்கு ஒளியாக இருந்தீர்கள், எத்தனை பேருக்கு வாழ்வியை நீங்கள் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டி வளர்த்தெடுத்தீர்கள், வழிகாட்டினீர்கள். நல்ல ஒரு பாதை நாம் பாதையை உருவாக்கினால்தான் நம் பாதையிலே மற்றவர்கள் வளர முடியும். ஆனால் கரடுமுரடான பாதையில் இருடு மேடு இல்லை இருக்கின்ற பாதையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு பாதையாக நாம் மாற்றுகின்ற பொழுது நாம் வாழ்வு வாரும் வளம் பெறும். ஆகவே இந்த தீப திருநாள் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இந்த தீப திருநாள் ஒளியின் விழாவாக மற்றவர்களுக்கும் ஒளிவிக்கும், மற்றவர்களை ஒளிவிக்கின்ற ஒரு சமூக பணியிலும் நீங்கள் வளர வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.